திருப்பூரில் புதூர் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் விண்ணப்பங்கள் வாங்க பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டு வருகின்றனர். சரியான திட்டமிடுதல் இல்லாததால் பொதுமக்கள் அவதியுற்று வருவதாக தெரிகிறது. கூட்டத்தை பயன்படுத்தி செல்போன் திருட்டு உள்ளிட்ட குற்றச் சம்பவங்களும் நடைபெறுவதாக புகாரானது எழுந்துள்ளதை தற்போது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உங்களுடன் ஸ்டாலின் முகாமானது திருப்பூர் பகுதியில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் பாலா இணைப்பில் உள்ளார். வணக்கம் பாலா, தற்பொழுது திருப்பூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்று வருவதால் மக்கள் அவதியுற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து உங்கள் விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக அஸ்வினி, அதாவது தமிழகம் முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது. இந்த திட்ட முகாம்கள் முறையாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யாததால் அங்கு பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதால் மேலும் அங்கு மிகவும் சிரமம் ஏற்படுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட புதூர் பிரிவு தனியார் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மாநகராட்சிக்குட்பட்ட 44, 45, 50 ஆகிய 3 வார்டுகளுக்கான திட்ட முகாமானது அந்த பகுதியில் நடைபெற்றது. இதில் 5000க்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் அங்கு சமாளிக்க முடியாத கூட்டம், எண்ணற்ற கூட்டம் குவிந்தன. முதியோர்கள் உதவித்தொகை, பட்டா மாறுதல், மகளிர் உரிமைக்கான விண்ணப்பங்கள் பெறுவதற்கு போன்ற பல்வேறு மனுக்கள் கொடுப்பதற்காக பொதுமக்கள் அங்கு கூடியிருந்தனர். இந்த நிலையில் தங்களது விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து வழங்குவதற்கு முன்பாக டோக்கன் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அந்த முகாம் நடைபெற்றது. இதனால் டோக்கன் வாங்குவதற்கு அந்த பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று சூழ்ந்தனர். இதனால் அந்த டோக்கன் வழங்கியவரிடமிருந்து அந்த டோக்கனை பிடியும் ஒருவர் மீது ஒருவர் மோதிக்கொண்டும் குழந்தைகளுடன் உள்ள தாய்மார்கள் மிகவும் அவதி அடைந்தனர். அதே போன்று முதியவர்களும் மிகவும் டோக்கன் பெற முடியாமல் மிகுந்த அவதி அடைந்தனர். ஒரு கட்டத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக டோக்கன் வழங்கிய நபர்கள் போலீசாரை உதவிக்கும் அழைத்தனர் மைக்கில். ஆனால் போலீசார் சற்று தொலைவில் இருந்ததால் அவர்களும் வர முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்த சூழலில் அங்கு அதிக அளவிலான கூட்டம் வந்ததே இதற்கான காரணம். மேலும் அதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் முறையாக செய்யாததால் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. அதே போன்று அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த ஒருவரின் செல்போனும் அங்கு காணாமல் போனது. இதைத் தொடர்ந்து மைக் மூலமாக செல்போன் காணவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து சிறிது நேரத்தில் இங்கிருந்து ஒருவர் செல்போனை கொண்டு வந்து கொடுத்துள்ளனர். இது போன்ற கூட்ட நெரிசலை திருடர்களும் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. எனவே இது முறையாக திட்டமிட்டு இந்த முகாமை நடத்திட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலா.